டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து நமது பதிவுகளுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான டயட் பிளான், அதாவது பொதுவான டயட் பிளான் பார்க்க போறோம். உடல் இளைப்பிற்காக இருக்கக்கூடிய டயட் பிளான். ஆக்சுவலா உடல் பருமன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு டயட்டை நான் எடுக்கணும், எந்த இதா இருந்தாலும், நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு டயட்டை நான் ஃபாலோ பண்ணா எனக்கு ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ ஒரு உணவு அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் இளைப்புக்கு ட்ரை பண்றவங்க என்னன்னா, பசித்து புசி அப்படிங்கிற நம்ம அவ்வை மூதாட்டி அவர்களுடைய வாக்குக்கு ஏத்தாப்புல இது பண்ணணும். சும்மா சும்மா அப்படியே ஏதோ இல்ல நான் இந்த நேரத்துல சாப்பிட்டாகணும், இந்த நேரத்துல சாப்பிட்டாகணும் அப்படின்றது இல்லாம, பசி எடுத்ததுன்னா சாப்பிடணும். அந்த ஃபார்முலாவை, ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டு இருக்கே டாக்டர் அப்படின்னா, நிறைய பேருக்கு இங்க உண்மையான பசி கிடையவே கிடையாது. பொய் பசியாலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நமக்கு பசி எடுக்குது, ரொம்ப பசியா இருக்குங்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும். தண்ணீரை கடகடகடன் குடிக்க கூடாது, நல்லா சிப் பண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி குடித்து முடித்த பிறகும் நமக்கு பசி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உணவு அருந்த போகணும். அப்படி இல்லைன்னா உணவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு, இப்ப நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இடத்துலயே நான் உட்காந்துருக்கேன், பெருசாக உடல் உழைப்பு இல்லை, காலையில நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப எனக்கு உடனே பசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பொய் பசி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம காலையில ஒரு டீடாக்சிஃபை பண்ணணும். டீடாக்சி ட்ரிங்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்கும் அந்த குடல்ல இருக்க கழிவுகள் போகுதா அப்படின்னா போறதே கிடையாது. நிறைய பேருக்கு அவங்களுடைய மலக்குடல்லையே கிட்டத்தட்ட 3 கிலோ அளவுக்கு கழிவுகள், மலக்கழிவுகள் தேங்கி நிற்கும். அது நிறைய பேருக்கு போறதே கிடையாது. அதனாலயே அவங்க பாடி வெயிட் கொஞ்சம் நமக்கு எக்ஸஸா தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா, காலையில எந்திரிச்சோடனே மலம் கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழித்த பிறகு என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு லிட்டர், குறைஞ்சபட்சம் 500 ml, அதிகபட்சம் என்ன அப்படின்னா 1000 ml வெதுவெதுப்பான வெந்நீரையோ இல்ல நார்மல் தண்ணீரையோ குடிக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மலம் முழுவதுமாக கழியாமல் கொஞ்சம் மலக்குடல்ல தேங்கி இருந்ததுன்னா, இந்த எம்டியா இருக்கிறது என்ன பண்ணும்னா, இந்த தண்ணி ரஷ் ஆகி போகும். அப்ப நம்ம செரிமான மண்டலம், அந்த உணவு குழாயிலிருந்து அப்படியே வயிறு, குடல் பகுதி இப்படி போகும் பொழுது என்னன்னா, அது ஒரு ப்ரெஷர் கொடுத்து மிச்சம் கழியாமல் இருக்கக்கூடிய அந்த மலத்தை வெளியே தள்ளும். அது ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது, இது எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு என்னன்னா, நம்ம செரிமானத்திற்கு ஆரோக்கியமான ஒரு செக்ரீஷன்ஸ் இருக்கணும், கல்லீரல் சீரா இது பண்ணணும், உணவு அந்த குடல் நகர்வுகள் சீரா இருக்கணும்னா ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கலாம். அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் உங்களுடைய விருப்பம். அது இஞ்சி சேர்த்ததோ, புதினா சேர்த்ததோ, இல்ல லெமன் சேர்த்ததோ, இல்ல கிரீன் டீ சேர்த்ததோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கை எடுக்கணும். காலையில இந்த தண்ணீர் குடித்து அதற்கடுத்து 1 மணி நேரம் கழித்து தான் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்கை எடுக்கணும். நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் காலை அந்த முதல் நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அது 6 மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க 10 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு குடிச்சிட்டு நான் 11 மணிக்கு இது பண்றேன் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடையாது. அது நமக்கு ஆரோக்கியமான உடல் இளைப்புக்கும் வழிவகுக்காது. அதனால 6 மணிக்கு முன்னாடியே இந்த 1 லிட்டர் வாட்டரை குடிச்சிடணும். 7 மணிக்கு முன்னாடியே நம்ம டீடாக்ஸ் ட்ரிங்க்னு நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப நான் சொல்லக்கூடிய டயட் பேட்டர்ன் பொதுவான டயட் பேட்டர்ன் தான், எல்லோரும் எடுக்கக்கூடிய ஒரு டயட் பேட்டர்ன் தான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட். காலை பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமா இட் டிபெண்ட்ஸ். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட வேலை காரணமாக ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து காஃபி, டீ இந்த மாதிரி எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது மதிய உணவு ரொம்ப ஹெவியா எடுத்துக்குவோம். அதனால என்னன்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் டாக்டர், இது எனக்கு பழக்கம் அப்படின்னா 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். எய்தர்
ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பார்லி கஞ்சி எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்லி கஞ்சி. பார்லி கஞ்சி ஏன் ப்ரிஃபர், பார்லி கஞ்சி தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர பார்லி வாட்டர் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பார்லி அரிசி அப்படியே குக்கர்ல போட்டுட்டு வேக விட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆயிருவோம், நமக்கு சத்து இல்லாத மாதிரி இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சீர் இல்லாம இருக்கும். ஸோ அப்போ பார்லி அரிசியை நல்லா வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி நொய்க்கஞ்சி ஆட்டம் செய்து வந்து நம்ம வந்து குடிக்கணும். ஸோ இதுல நம்ம வேண்ட மாதிரி ஃபிளேவர்ஸ், நோம்பு கஞ்சி மாதிரியோ இல்ல கேரட் பீன்ஸ் போட்டோ ஏதாவது ஒரு ஃபிளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்லி கஞ்சியை வந்து எடுக்கலாம். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். நீங்க சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், யார் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த பார்லி கஞ்சியோட சிறப்பு என்னன்னா, நிறைய பேர் இந்த பார்லி கஞ்சி சொன்னா ஐயோ பார்லி கஞ்சி குடிச்சேன்னா உடம்புல இருக்க தண்ணீர் எல்லாம் போயிடும். பார்லி கஞ்சி பேலன்ஸ் தான் பண்ணும். நம்ம உடம்புல தண்ணீர் கம்மியா இருந்தா ரிட்டென்ஷன் பண்ணி வைக்கும், அதிகமா இருந்தா வெளியேற்றும், நார்ச்சத்து இருக்கு. ஸோ பிளட்ல சுகர் லெவலை வந்து சீரா வைக்க இது பண்ணும். அதே மாதிரி இதுல அயன், ஃபோலேட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ செலினியம் சத்து இருக்கு, தைராய்டு பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது, அதை காலையில எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புரதம் சார்ந்து முட்டையோ, முட்டைனா ஒரு 2 முட்டை, ஸோ அந்த மாதிரி முட்டையோ இல்ல சுண்டலோ இல்ல முளைக்கட்டிய தானியங்கள் ஏதாவது எடுக்கலாம். ஸோ இது 2ல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க, கலந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு யூனிக்கான ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாதான் நமக்கும் அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ 2ல ஏதாவது ஒண்ணு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்து 4வது விஷயம் முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது போதுமான அளவு வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்ப என்னன்னா காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணீர் வந்து எடுக்கணும். இதுல ஏதாவது ஒரு 2 டைம்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா அதுல கொஞ்சம் லெமன், உப்பு போன்றவை கலந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றப்ப நார்மலாவே நம்ம உடம்பு ரொம்ப அசிடிக் ஆகும், பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அசிடிக் ஆகும். ஸோ அதை அல்கலைன் பண்றதுக்காக தான் இது சொல்றோம். ஸோ அது மாதிரி ஒரு 2 ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 10 to 5. ஏன் 5க்கு மேல வேண்டாம்னு சொன்னா அதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நைட் எல்லாம் யூரின் போய்கிட்டு இருப்பீங்க, உங்க தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மதிய உணவு. ஸோ மதிய உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டைம் அந்த ஸ்லாட் வந்துன்னா 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப லேட்டாவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஓவர் பசிய வச்சுட்டு நீங்க என்னெல்லாம் மீதமா இருக்கோ வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது 12 to 2 இது நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய உணவு ஆர்டர்ல வந்து முதல் விஷயம் என்ன, நான் பழங்கள் சாப்பிடுற பழக்கம் இருக்கு அப்படின்னா இனிப்பு சுவையை வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து தூண்டுவிக்கும். ஸோ அப்ப ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதை சாப்பிடுங்க. உங்க டயட்டே உங்க பிளேட்ல அப்படிதான் நீங்க அரேஞ்ச் பண்ணும். அதற்கடுத்து நீங்க என்ன காய் இருந்தாலும் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு முழு வெள்ளரிக்காயை பீஸா கட் பண்ணி அதையும் உங்க தட்டுலயே வைங்க. அதற்கு அருகாமையில புரதத்துக்கு அசைவம் சாப்பிடுறவங்கன்னா முட்டையோ இல்ல சிக்கனோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 150 கிராம். முட்டைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை. இல்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, டாக்டர்ஸ் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுறாங்க, 2 வெள்ளைக்கரு. இல்ல சுண்டல். ஸோ சுண்டல் அப்படிங்கிறது எதுனாலும் ஒரு 150 கிராம்க்கு வந்து வச்சிடுங்க. அதுக்கடுத்து காய்கறி, என்ன காய்கறி வீட்டுல, இதுல உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு முக்கியமா அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கடுத்து நீங்க காய் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த கப்புக்கு ஈக்குவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் வைங்க. ரைஸ் எந்த ரைஸ் டாக்டர் சாப்பிடணும், கை குத்தல் நார்மல் ரைஸ், வடித்த நல்ல ஒரு ரைஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு குழம்பு. நீங்க இந்த குழம்புங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பேருக்கு பழக்கம் மேல இந்த தண்ணியா இருக்கிறத மட்டும் ஊத்துற பழக்கம் இருக்கு. அப்படி இல்லை, குழம்ப நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதற்கு பக்கத்துல நல்லா ஒரு கிளாஸ் மோர். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பழம், அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நல்லா மென்று சாப்பிடணும். ஸோ வெள்ளரிக்காயில நீங்க உப்பு, மிளகுத்தூள், காய், சாதம் இப்படி நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்க. ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். மேலும் மேலும் இன்னொரு தடவை சோறு போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வராது. பிளஸ் உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும், ஃபைபர்ஸ் வந்துருச்சு, ப்ரோபயோட்டிக் வந்துருச்சு, தேவையான புரோட்டீன் வந்துருச்சு, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது நீங்க சாப்பிட்ட பிறகு நீங்க சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
பட் ஒரு பொழுதும் உங்க வயிறானது உப்புசம் ஏற்படவே ஏற்படாது. இந்த வயிறு உப்புசம் தொந்தரவு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓகே. இது முடிச்சுட்டு வேணும் அப்படின்னா வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு 100 ml இல்ல 70 ml குடித்து கொள்ளலாம். அவ்வளவுதான். அந்த வெந்நீர்ல வேணும்போது கொஞ்சம் உப்பு லெமன் பிழிந்து விட்டு குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து மாலை வேலையில இது மாலை வேலையில ஏதாவது ஒரு சூப், காய்கறிகள் சூப்போ முருங்கைக்கீரை சூப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு கூட என்னன்னா சிகப்பவல் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த நம்ம ஒரு 5:30க்குள்ள நம்ம முடிச்சிடணும். அடுத்து இரவு உணவை 6:30 எடுத்துக்கோங்க. அதுவும் ஆவியில் இது பண்ண உணவுகள் இல்ல பைனாப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இரவு படுக்கும் போது திரிபலா சூர்ணம். இப்படி ஒரு டயட் பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடிக்கடி இந்த பசிக்கிறது, ஒரு உணவு சாப்பிட்ட பிறகு திருப்பி நமக்கு பசிக்காமல் இருந்தது உடனே பசிக்கலைனாலே நம்மளோட மெட்டபாலிசம் நார்மலா போகுது, நமக்கு அந்த இன்சுலின் ஸ்பைக் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. வெறும் 10 daysலயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிலோ டக்குன்னு குறையும். என்ன காரணம்னா இந்த மலக்குடல்ல இருக்க அழுக்குகள் போறதுனால. அடுத்து மீதம் உள்ளது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த டயட் பேட்டர்ன் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பட் இதுல உங்களுக்கு சில சத்து குறைபாடுகள் இருந்தது இல்ல சில விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அது மற்றும் உங்க மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டயட் பேட்டர்ன் எல்லோருக்கும் அக்செப்டபிளான ஒரு விஷயம், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். நன்றி.